இன்றைக்கு நாங்க படிக்க போற தலைப்பு நவீன அணுகுமுறைகள். நவீன அணுகுமுறைகள். இதுல நடத்தைவாதம், சமூகவியல் அணுகுமுறை இது நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப ஷார்ட் நோட்ஸ் நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். அதை நீங்க அப்படியே பார்த்து கொப்பில வரைஞ்சிடுங்க. நடத்தைவாதத்துக்கு நான் எடுக்கல, அதை நாளைக்கு நான் எடுத்து அனுப்புறேன். சமூகவியல் அணுகுமுறைக்கும் பல் என்ன துறையிடைய அணுகுமுறைக்கும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். அதை அப்படியே பார்த்து கொப்பில வரைஞ்சிடுங்க. அது உங்களுக்கு மனசுல நின்றும். இன்றைக்கு நாங்க நடத்தைவாத அணுகுமுறைய ஒரு வரலாற்று பின்னணியோட ஒரு கதையோட பார்க்க போறோம். இதை நீங்க ஆழமாக அவதானிச்சு கொண்டிருந்தாலே அதை உங்களோட மைண்ட்ல பதிஞ்சிரும். யாருமே கொப்பிய வச்சு நான் சொல்றதை எழுதிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் காதால கேளுங்க. அந்த கதைகள் வார டைம்ல சும்மா அதை இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயங்களை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்ப நான் நேத்து விட்ட இடத்துல இருந்து இன்றைய பாடத்தை கொண்டு போகிறேன். மைக்கை மியூட் பண்ணாதவங்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. நான் பேசுறது கிளியர் இல்லாட்டி அதை சொல்லிடுங்க. இப்ப நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். கவனமாக பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு மணித்தியாலம் திரும்ப உங்களுக்கு வராது. இந்த ஒரு மணித்தியாலம் உங்களோட 3 மாசத்துல 90-80 நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதுல நீங்க கவனம் இல்லாம சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம வேஸ்ட் பண்ணீங்கண்டா அது உங்களுக்கு பெரிய நஷ்டம். அப்ப இந்த ஒரு மணித்தியாலத்தை எப்படி பிரயோசனம் அடைய ட்ரை பண்ணுங்க. நீங்க யோசிக்கலாம், 3 மாசம் தானே இருக்குது, இன்னும் எவ்வளவு படிக்க இருக்குது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது தானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த நடத்தை வாதத்தை இப்ப நான் சொல்லும் போது இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி. அது உங்க மைண்ட்ல பதிஞ்சிரும். அது எக்ஸாம்ல எல்லாம் எழுதலாம். ஓகே, இப்ப நாங்க நேத்து விட்ட இடத்துல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியும் ஒரு போன். இது ஒரு போன். நான் நேத்து என்ன சொன்னேன்? இது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. இப்ப பிசினஸ் பண்றவரு இதை எவ்வளவு கொடுக்கலாம், இது எத்தனை வருஷம் யூஸ்ட் ஆகிருக்குது, அப்படித்தான் பார்ப்பாங்க. அதே நேரம் சரியா, ஒரு சயின்ஸ் படிக்கிறவங்க அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? போன் எப்படி உருவாகுது, இது உருவாகின அந்த மூலப்பொருளான சிலிக்கன்கிறது எதுல இருந்து செய்யப்படுது, அதுக்கு மண்ணாலதான் இது செய்யறாங்கன்னு சொன்னா அது எப்படி செய்யறாங்க, அப்படி யோசிப்பாங்க. இன்னும் ஒரு பாட்டி என்ன செய்யும்? இதுல கவர் அழகா இருக்குது, அழக விரும்புறவங்க கவர் அழகா இருக்குது, இதுல கேமரா வடிவமைக்கப்பட்ட டிசைன் நல்லா இருக்குது, இப்படி அவங்க பார்ப்பாங்க. இதே மாதிரிதான் இந்த போனை நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ கொஞ்சம் பேர் தத்துவ கண்ணோட்டத்துல பார்த்தாங்க. தத்துவ கண்ணோட்டத்துல பார்த்தாங்க. ஒரு நல்ல போன் எப்படி இருக்கணும், அதுக்கான நல்ல போன் அப்படி இருக்கணும்டா, அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும், இப்படி இலட்சிய ரீதியா யோசிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒப்பீட்டு அணுகுமுறையில பார்த்தாங்க. இந்த போனை ஐபோனை ஒப்பிட்டு பார்த்து ஓகே, இது இப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இதெல்லாம் பழைய அணுகுமுறை தானே, நவீன ரீதியாக இன்னும் வித்தியாசமா யோசிச்சாங்க. சரியா? அதைத்தான் இன்றைய கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். நேத்து ஒரு உதாரணம் சொன்னோம், ஞாபகம் வைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு வீடு உதாரணம் ஞாபகம் வைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு வீடு உதாரணம்னு சொன்னோம். ஒரு பாலடைஞ்ச வீடு, அதுல கண்ணாடி சம்பந்தமா சொல்லி அந்த அணுகுமுறையை விளங்கப்படுத்தினேன். வெரி குட். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. அதுல ஜன்னல்கள் பல நாட்கள் சுத்தம் பண்ணாததால புழுதி படிஞ்சு போயிருக்குது. இப்ப தத்துவார்த்த அணுகுமுறை எப்படி யோசிப்பாரு பாப்போம். குமார் பண்ணுங்க, அல்லது மைக் ஓன் பண்ணி சொல்லலாம். தத்துவார்த்த அணுகுமுறை உள்ள ஒருவர் இதை எப்படி பார்ப்பாரு, எப்படி யோசிப்பாரு? யாருக்கு சொல்லு. இப்ப அது அந்த பழைய வீடு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியா? இப்ப தத்துவார்த்த சிந்தனை உள்ள ஒருவர் இந்த வீட்டை எப்படி பார்ப்பாரு, எப்படி யோசிப்பாரு, எப்படி இருக்கணும், எப்படி யோசிப்பாரு சொல்லுமா? மைக் ஓன் பண்ணி சொல்ல இயலும்னாலும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு டைப் பண்ண இயலும்னாலும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்ப்பாரு?
சிம்பிள் கேள்வி. ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குது. இத தத்துவ கண்ணோட்டத்துல, தத்துவார்த்த அணுகுமுறையில உள்ளவர் அதை எப்படி யோசிப்பாரு? ஆ, சரி. ஒரு நல்ல வீடு எப்படி இருக்கணும்? ஒரு கிளீனா இருக்கணும், அழகா இருக்கணும், மக்களை பார்க்கறது ஈர்க்கணும், அது பார்த்தோன்னே மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்ப அப்படித்தான் அவர் யோசிப்பாரு. சரியா? அதே நேரம் ஒப்பீட்டு அணுகுமுறை உள்ளவர் எப்படி யோசிப்பாரு? அவரு நான் அமெரிக்காவுக்கு போனேனே, அங்க இருக்கிற வீட்டை பார்த்திருக்கிறேன், ஜப்பான்ல இருக்கிற வீட்டை பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த வீடு அப்படி இல்லையே. அந்த வீடு ஒப்பிடும்போது இது அசிங்கமா இருக்குது, இது பாழடைஞ்சு போயிருக்குது, இதை நிறைய பேர் கிளீன் பண்ணல. அப்ப நல்ல வீடா மாத்துறேன்டா, அந்த ஜப்பான்ல இருக்கிற மாதிரி சிஸ்டத்தை எங்கும் கொண்டு வரணும். இப்படி யோசிப்பாங்க. இது யாரு? ஒப்பீட்டு அணுகுமுறை. இப்ப நடத்தைவாத அணுகுமுறை எப்படி யோசிப்பாங்கண்டா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களை பத்தி யோசிப்பாங்க. இதான் விஷயம். ஏன் அந்த கண்ணாடி கிளீன் பண்ணாம இருக்குது? அதுக்கு உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? ஏன் அதை அவங்க கிளீன் பண்ணல? ஆ, அவங்களுக்கு மாய்ச்சலா? அல்லது சுத்தத்தை பத்தி என்னன்னு தெரியாதா? அல்லது அவங்க பிஸியா இருக்கிறாங்களா? இப்படி யோசிச்சா அது நடத்தைவாத அணுகுமுறை. இது உருவாகிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம ஆரம்ப காலகட்டத்துல அரசறிவியல் உருவான வரலாறு படிச்சிருந்தோம். கிரேக்க காலம். அங்க அரச அங்க அரசத்தான் மையமாக வச்சிருந்தாங்க. அதை நாங்க படிச்சிருந்தோம். பிறகு அப்ப அரசு மட்டும் மையமாக இருந்ததால நிறுவனங்கள் எப்படி இருக்கணும்னு யோசிச்சாங்க. அதான் தத்துவார்த்த அணுகுமுறை. அடுத்தது உரோமானிய காலம். அங்க சட்டம், அரசாங்கம் இதெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. சரியா? அதே போல அதுக்கு அடுத்தது மத்திய காலம், அதுக்கு அடுத்தது நவீன காலம். இதெல்லாம் நாங்க அரசறிவியலின் அந்த வளர்ச்சியில படிச்சிருந்தோம். அதே போலதான் நல்லா கவனிக்க கூட இப்பதான் நான் வரலாறு சொல்ல ஆரம்பிக்க போறேன். இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சா நடத்தைவாதம் உங்களுக்கு கிளியர். நடத்தைவாதம் உங்களுக்கு கிளியர். ஆரம்ப காலகட்டங்கள்ல எதையுமே ஒரு தத்துவ ரீதியா யோசிச்சாங்க. இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. தங்கள மனசுல ஏற்படுற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கருத்து கொடுத்தாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, மதம் மனிதனை அடிமைப்படுத்தும், மிருகமாக்கும் அப்படின்னு ஒரு கொப்பி ஒன்று பார்த்தேன். அதுல கீழே எழுதியிருக்கிறாங்க. சரி, இந்த கருத்து உண்மையா? நித இது யதார்த்தத்துல அப்படியா இருக்குது? அப்ப நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க? மதத்தை பின்பற்றுறவங்க பார்த்தாங்க. அவங்க மிருகம் மாதிரி இருக்கிறாங்க போல. அதை வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. மதம் ஒரு மிருகமாக்குது. அப்ப இது அகநோக்கு நிலை சார்ந்தது. தன்னை வச்சு, தன்ன அனுபவத்தை வச்சு அவர் அப்படி சொல்றாரு. ஆனா நாங்க லைஃப்ல பாக்குறோம், சில மத கோட்பாடுகளை ஆழமா பின்பற்றுறவங்க இரக்கம் அறிக்கிறாங்க, அன்பு காட்டுறாங்க, இந்த வெள்ள டைம்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, தண்ட உயிரை கொடுத்து மத்தவங்களை பொது நலமா நடந்து கொள்றாங்க, பெற்றோரோட அன்பாக மரியாதையாக நடக்கிறாங்க, பிற மனிதர்களோட நல்ல முறையில் நடக்கிறாங்க. ஏன்? பயம். இறைவன் தண்டிச்சிருவான். நம்ம இங்க மோசமா நடந்தா என்ன, இறைவன் விசாரிச்சு என்ன தண்டிச்சிருவான். அப்ப இங்க மதம் என்ன செய்யுது? ஒரு மனிதனை ஒரு சிறந்த மனிதனை மாத்துது. எனவே சும்மா கண்மூடித்தனமா தனக்கு நடந்ததை வச்சு சொல்ற ஒரு போக்குதான் முந்தைய காலகட்டங்கள்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1960க்கு முன்னாலே எல்லாம் எல்லாரும் இல்ல, பெரும்பாலானாக்கள் இப்படி மூட நம்பிக்கைகள், சும்மா அவங்கள வச்சு ஒரு விஷயத்த சொல்ற, நேத்து சொன்னேன், நண்பர்களை நம்பாதே அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில தான் சயின்ஸ்ங்கிறது ஒரு உச்சகட்ட நிலைமைக்கு அடையுது. சயின்ஸ்ங்கிறது இந்த உலகத்துல ஒரு பெரிய நிலைமைக்கு அடையுது. அது என்னண்டா, எந்த ஒரு பொருளையும் கண்மூடித்தனமா நம்புறதை விட அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு நாங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிவேகமாக இந்த உலகத்துல வளர ஆரம்பிக்குது. சயின்ஸ்ங்கிறது பயோ படிக்கிறாங்களே ஏ லெவல்ல, இது உச்சகட்ட ஒரு லெவல் அடையுது. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, ஒரு காலத்துல பூமிங்கிறது தட்டையானது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? நாங்க நின்று பார்க்கிறோம், கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் பூமி தட்டையாவே இருக்குது.
இதை வச்சு அவங்க சொன்னாங்க பூமி முழுமையாக தட்டையானது அப்படின்னாங்க. எதை வச்சு சொன்னாங்க? அவங்க பாக்குறத வச்சு, அவங்க நம்பிக்கையை வச்சு அப்படி சொன்னாங்க. ஆனா சயின்ஸ் வளருது. சயின்ஸ் நல்ல முறையில வளர்ந்து கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படியோ வானத்துக்கு போய் அங்க இருந்து பூமியை பாக்குறாங்க. அப்படி சயின்ஸ் அறிவியல் ரீதியான சில ஆய்வு முறைகளோட அதை பார்க்கும்போது யதார்த்தம் விளங்குது. இல்ல, பூமி உருண்டை, அது உருண்டையாக இருக்குது, அது தட்டை இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க. இப்படி சயின்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிற காலத்துல ஒவ்வொரு பாடமும் தானும் பிரபல்யம் அடையணும்னு சொன்னா சயின்ஸ உள்ளுக்கு எடுக்கணும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாங்க. அதுலதான் சைக்காலஜி ஆரம்பத்துல வெறும் தத்துவமா இருந்துச்சு. அப்ப அதுக்குள்ள சயின்ஸ கொண்டு வந்தாங்க. அது உடனே பிரபல்யமாயிட்டு சைக்காலஜி படிக்கிறது ஒரு மதிப்புக்குரிய பாடமா மாறிட்டு. அதே போல் ஜியோகிரபி, அதுக்குள்ள சயின்ஸ கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக்ஸ், இப்படி எல்லா பாடத்துக்குள்ளேயும் சயின்ஸ கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த பொலிட்டிக்கல் பாடம் அரசியலுக்குள்ளேயும் சயின்ஸ கொண்டு வந்தாங்க. ஒரு நோக்கம், அந்த அரசறிவியலாளர்களுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கணும், அரசறிவியல் பாடத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அதை நாங்க ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது ஒரு எண்ணம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குது, இரண்டாம் உலக மகா யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல நிறைய இழப்புகள், மனிதர்கள் கொத்து கொத்தா செத்து கிடக்குறாங்க, ரத்த ஆறு ஓடுது. இதனால இந்த சயின்டிஸ்ட் மாருக்கும் பிரச்சனை. அவங்களோட பிள்ளைகள் மரணிச்சுக்கிறாங்க, அவங்களோட பெற்றோர்கள் மரணிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கும் பல இழப்புகள். இப்ப வளமையாக அவங்க எப்படி யோசிச்சு பழகினார்கள்? விஞ்ஞான ரீதியா ரிசர்ச், சும்மா மூட நம்பிக்கையை நம்ப மாட்டாங்க. கண்ணால பார்க்கணும், நடக்கிறத பார்க்கணும், அதுக்குரிய ஆராய்ச்சி முறைகளை எடுத்து தகவல்களை ஒன்று திரட்டணும், அது எல்லாத்தையும் பகுப்பாய்வு அனலைஸ் பண்ணணும், பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி சிந்திச்சு பழகினவங்களுக்கு என்ன நடக்குதுண்டா, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? ஏன் அடோப் ஹிட்லர் இவனை இந்த மக்களை கொலை செஞ்சாங்க? ஏன் மக்கள் இவனை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கான காரணம் என்னங்கிறத சயின்ஸ் ரீதியாக ஆராய்ச்சி பண்ண முடிவெடுத்தாங்க. ஆனா இது முழுமையாக அவங்கட இந்த பூமிய, வானத்தை, மனுஷனை ஆராய்ச்சி பண்ண மாதிரி இதை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுல ஒரு பிழை இருக்குது. ஏண்டா, சடப்பொருட்கள் வேற, மனுஷன் வேற. மனுஷன் சிக்கலானவர். ஒரு ஒரு இலங்கையில இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு மாதிரி இருப்பான், அமெரிக்காவில் இருக்கிறவன் வேற மாதிரி இருப்பான். ஏன் இலங்கையில ஒரே சமூகத்துல ஒரே குடும்பத்துல பிறந்த அண்ணன் தம்பி, என்ன அக்கா தங்கச்சி, இவங்களுக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கு. ஒரு ஆள் ஒன்றை விரும்புவாங்க, இன்னொரு ஆள் ஒன்றை வெறுப்பாங்க. ஆனா அந்த சயின்டிஸ்ட் மாதிரி இது விலங்கல்ல. அவங்க இதையும் நம்ம சயின்ஸ் ரீதியா ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த காலத்துல டேவிட் என்ன இந்த ஈட்ஸ்மென், அதே போல அஹ், டாலா அப்படின்னு சில அறிஞர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவர் முடிவுக்கு வந்தாங்க, நம்ம என்ன செய்வோம், இந்த சயின்ஸ கொஞ்சம் இருங்க. நான் இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு கிளியரா கேட்டுச்சா? மெசேஜ் போடுங்க. இதுவரைக்கும் சொன்னது ஓகேவா? ஓகே. சரி. சரி, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தொடர்ந்து. அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க, நம்ம இந்த நிறுவனங்களை பத்தி ஆய்வு செய்யறதை விட்டுட்டு அரசியல இப்ப சயின்டிஸ்ட் மாதிரி படிக்கிறாங்க. படிச்சா என்ன, அரசு எப்படி இருக்கணும் வெளியே வச்சுக்கிறாங்க, அரசாங்கம் எப்படி இருக்கணும் வெளியே வச்சுக்கிறாங்க. ஆஹ் இத பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க, சட்டத்தை பத்தி பேசுறாங்க. வெறுமனே ஒரு நிறுவனங்களை சட்ட ரீதியா தான் படிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள மனிதர்கள் எப்படி செயற்படுறாங்க, ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க, ஏன் இந்த டிசிஷன் எடுத்தாங்க, இதெல்லாம் யோசிக்கிறாங்கல்ல.
எனவே நம்ம இந்த சயின்ஸை பயன்படுத்தி இதை ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, சரி ஒரு மோதல் நடக்குதுன்னு சொன்னா ஏன் நடக்குது, அப்ப அவங்க ரிசர்ச் பண்றாங்க. பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்றது, அதை அனலைஸ் பண்றது, அனலைஸ்னா பகுப்பாராய்வு செய்யறது, ஒரு முடிவுக்கு வாரது, இப்படி விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைகளை பயன்படுத்துறாங்க. ஓரளவு சக்சஸா மாறுது. என்ன நடக்குதுண்டா, பல ஃபெக்ட்ஸுகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபெக்ட் என்ன, யதார்த்தம். இப்போ பூமி உருண்ட மாதிரி மக்கள் தட்டன்னு நம்பினாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா பூமி உருண்டு. இத மாதிரி அரசியல்ல இருந்த தவறான நம்பிக்கைகளை களைஞ்சி உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க. புது புது ரிசர்ச்களை கண்டுபிடிச்சாங்க. சரியா, மனுஷன் இப்படித்தான் இருக்கிறான்ங்கிறத கண்டுபிடிச்சு இவன் எதிர்காலத்துல எப்படி நடந்து கொள்வான்ங்கிறத எதிர்வு கூறினாங்க. எனவே இது மிகப்பெரிய ஒரு புரட்சியா வெடிச்சிச்சு. அதான் சொல்லுவாங்க, அஹ் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிஹேவியர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நடத்தைவாத புரட்சின்னு சொல்லுவாங்க. நடத்தைவாத புரட்சி அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. அது டாலா போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இது சம்பந்தமாக புத்தகங்கள், கட்டுரைகள் எல்லாமே எழுதினாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இதுக்கு பலத்த விமர்சனம் வந்துச்சு. நிறைய பேர் கேட்க தொடங்கினாங்க, நீங்க ஒரு வெறுமனே மனுஷன் சண்டை பிடிக்கிறதும் அவன் ஓட் போடுறதும் இதைத்தான் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. ஆனா அரசியல்ல எவ்வளவு விஷயம் இருக்குது. அரசியலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதுக்குன்னு சொல்லி பல தத்துவங்கள் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு, எண்ணக்கருக்கள் இருக்குது. இப்படி பெரிய பெரிய விஷயங்களை விட்டு போட்டு நீங்க இந்த குளிச்சண்டையையும் அவன் சண்டை பிடிக்கிறதையும் அதுக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, இது சரி வராது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வச்சாங்க. அடுத்தது சொன்னாங்க, மனுஷன் எல்லா நடத்தையும் நீங்க விஞ்ஞானபூர்வம் ஆராய்ச்சி ஒரு முடிவு கொடுக்குறீங்க. இந்தியாவில் இருக்கிற முடிவு அமெரிக்காக்காரனுக்கு பொருந்துமா? அமெரிக்காக்காரன்ல இருக்கிற முடிவு இலங்கைக்காரனுக்கு பொருந்துமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஏன்னா மனுஷன் நடத்த சிக்கலானது, லேசில புரிஞ்சு கொள்ளேடா. இன்றைக்கு ஒண்ணு மாறி இருக்கு, நாளைக்கு ஒண்ணு மாறி இருக்கும். ஆனா பூமி அப்படி இல்லை. நீங்க அதை 2050 போனா அது உருண்டைதான், 20100 போனா அது உருண்டைதான். அது இருக்கிறது அப்படித்தான் இருக்கும். ஆனா மனுஷன் நடத்த அப்படி இல்லை. இப்படியெல்லாம் விமர்சனம் வந்து விமர்சனம் வர, இப்ப அதுல இருக்கிறவங்களுக்கே விளங்குது, ஓ நம்ம செஞ்சது பிழைதான், இதுல ஒரு விஷயம் இருக்குதான். அப்ப உடனே டேவிட் ஈட்ஸ்மென்கிற அறிஞர்கள் எல்லாம் அதை விட்டு பிரிஞ்சிட்டு வராங்க. அவங்க பின்னடத்தை வாதம் உருவாக்குறாங்க. ஏற்கனவே இவங்க புறக்கணிச்சு என்னத்தை புறக்கணிச்சாங்க, வரலாறு புறக்கணிச்சாங்க. பின்னடத்தை வாதத்துல இவங்களோட சிந்தனையோட வரலாறையும் சேர்த்து கொண்டாங்க. அதே போல கோட்பாடுகள், தத்துவங்கள், அப்படி பல புது புது விஷயங்களை சேர்த்து இவங்க பின்னடத்தை வாதம் அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க. அப்ப இதுதான் அந்த வரலாறு. இன்னும் உங்களுக்கு ஒரு ஈஸியா நான் சொல்றதுக்கு, சைக்காலஜில இருக்கிற ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று தான் சொல்ல போறேன். இது ஏன் சொல்றேன்டா, நான் சொன்னேன் தானே, அரசியல் பாடத்துக்குள்ள விஞ்ஞான நுட்பங்களை பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி மனுஷன் நடத்தைகளை விஞ்ஞான ரீதியா ஆராய்ஞ்சாங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிராக்டிக்கலான உண்மையா நடந்த ஒரு ஆய்வை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இவங்க அந்த காலத்துல இந்த அரசியலுக்குள்ள சயின்ஸை கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு புரியும். சரி, இப்ப நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, மிலிகிராம் அப்படின்னு ஒரு பெரிய உளவியல் அறிஞர். இவரு யோசிச்சாரு, அதிகாரம்ங்கிற ஒரு விஷயம் என்னண்டா மனுஷனை கட்டுப்படுத்தும், அது நல்லது கெட்டதை யோசிக்க விடாது. ஒரு பெரிய அதிகாரத்துல உள்ளவனுக்கு மனுஷன் கட்டுப்படுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்ப முந்தி உள்ளவங்க எப்படி செய்வாங்க, உள்ளுக்கு இப்படி ஒரு கருத்து ஒண்ணு வந்தா சொல்லுவாங்க, தத்துவம் பேசுவாங்க. அதிகாரம் மனிதனை மாசுபடுத்தும், அதிக அதிகாரம் மனிதனை அதிக மாசுபடுத்தும், இப்படி ஒரு அறிஞர் சொல்லிக்கிறாரு. சொல்லுவாங்க, இந்த மதம் மனிதனை மிருகமாக்கும், இப்படி கால் மார்க்ஸ் சொன்னாரு. மதம்ங்கிறது ஒரு அபின போல அப்படின்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் வாயால சொல்லலாம். ஆனா யதார்த்தத்துல அப்படி இருக்குதா, அத ஆராய்ச்சி பண்ண வந்ததுதான் இந்த நடத்தைவாதம். சரியா, அப்ப மிலிகிராம் என்ன செஞ்சாரு, ஒரு ஒரு பரிசோதனையோட உருவாக்கினாரு. எப்படின்னா, ஒரு 50 பேரை, 50ல ஒரு 20 30 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வார்த்தைக்கு சொல்லலாம். இப்ப பாருங்க ரிசர்ச் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 20 30 பேரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு ரூம்ல, ரெண்டு ரூம், ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று அங்கால, ஒன்று இங்கால. சரியா, இப்ப அந்த 20 பேரை ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று ஆசிரியர்கள், அடுத்தது மாணவர்கள். அப்ப ஆசிரியர்கள் 10 பேர் இருப்பாங்க,
மாணவர்கள் 10 பேர் இருப்பாங்க. எல்லாரும் யாரு? ரெண்டமா தெரிவு செஞ்சார்கள். இந்த ரிசர்ச்ல பங்கு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பணம் தருவோம் அப்படி ஏதோ செல்லத்தானே வந்திருக்கிறாங்க. வந்து அந்த 20 பேரையும் ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இதுல இந்த மாணவர்களாகிய 10 பேர் உங்களோட வேலை என்னன்னா, பி ரூம்ல இருந்து ஆசிரியர்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க பிழையா பதில் சொன்னா கரண்ட் ஷாக் உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு கரண்ட் அடிக்கும் அப்படின்னாங்க. அப்ப அந்த 10 மாணவர்கள் ஒத்துக்கொண்டாங்க. சரி. இப்ப மிச்சம் 10 பேரை அங்க பி ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் சொன்னாங்க, நாங்க எழுதி தர ஈஸியான கேள்வி. இதை நீங்க கேளுங்க. பதில் பிழையா சொல்லும்போது நீங்க கரண்ட் ஷாக் கொடுக்கணும். 2வது முறை பிழையா சொல்லும்போது அதிக வோல்டேஜ்ல கரண்ட கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். அவங்களும் ஓகே சொன்னாங்க. சரியா? இப்ப மிலிகிராம் என்ன செஞ்சாரு? ஒரு மூலையில இருந்துட்டு நடக்கிறதெல்லாம் அப்படி பதிவு செஞ்சாரு. என்ன நடக்குது? இப்ப இதுக்குள்ள ஒரு சீக்கிரட் ஒன்று இருக்குது. என்னண்டா, அந்த 10 மாணவர்கள் இருக்காங்க தானே, அது மில்லிகிராம் டாக்கள் தான். அது மில்லிகிராம் டாக்கள் தான். அது வேற யாரும் இல்ல. அவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தாலும் அவங்களுக்கு கரண்ட் படாது. சரியா? ஆனா கரண்ட் பட்ட மாதிரி நடிப்பாங்க, கத்துவாங்க. யூடியூப்ல இருக்கு இந்த வீடியோ. கத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு கரண்ட் அடிக்காது. இது மில்லிகிராம் செட்டப் தான். ஆனா அந்த ஆசிரியர்களுக்கு அது தெரியா. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிறது உண்மையான மாணவர்கள். நான் கரண்ட கொடுத்தா அவங்களுக்கு கரண்ட் அடிக்கும். இப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப பரிசோதனை ஆரம்பிக்குது. முதலாவது ஒரு டீச்சர் வாராரு. அவர் உண்மையா சார் தான். வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அங்க இருக்கிற மாணவன் பிழையா சொல்லிட்டான். இப்ப இவர் என்ன செய்யணும்? கரண்ட் ஷாக் கொடுக்கணும். கரண்ட் ஷாக் கொடுத்தாரு. அந்த புடியும் கத்துறான். இவர் காது கேக்குது. இருந்தாலும் என்ன செஞ்சாருண்டா, மிலிகிராம் வந்து ஒரு அதிகாரத்துல சொல்றாரு நீ இப்படி செய்யணும்னு. அடுத்த முறை இன்னொரு கேள்வி கேட்டாரு. பிழையா சொல்றான். கரண்ட கூட்டி கொடுக்குறாரு. அவன் கத்துறான். இருந்தாலும் அதிகாரம் மேல சொல்ல சொல்ல அதை செய்யறாரு அப்படியோ. இப்படி அந்த மனிதன் என்ன செஞ்சாருண்டா, அதிக வோல்டேஜ் வரையும் கொடுத்தாரு. இந்த வோல்டேஜ் அவன் செத்துருவான். இருந்தாலும் அவர் கொடுத்தாரு. சிலவங்க என்ன செஞ்சாங்கண்டா, உள்ளுக்கு இப்படி தகவல் கொடுக்கலாமான்னு ட்ரை பண்ணாங்க. சிலவங்க அவங்க மனசாட்சிக்காக வேண்டி நீ என்னதான் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னு நின்னுட்டாங்க. ஆனா 60-70% சாகும் வரைக்கும் கரண்ட்ஸ கொடுத்தாங்க. செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சாங்க. ஏன்டா அந்த டைம்ல உன மன உச்சிக்கு தெரியும், மனசுக்கு தெரியும் இது பிளண்டு. ஆனா ஏதோ நம்ம ஒரு அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம், இதுக்குள்ள வந்துட்டோம். எனவே அவங்க செய்யறத நம்ம செய்வோம் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்தாங்க. இதுக்கான காரணம் என்னண்டா, மனுஷன் மனசு எப்படி நினைக்கும்டா, இது காரணம் நான் இல்லை, நான் ஒரு கருவி மாதிரி. அவர் தானே சொல்றாரு. அப்ப அவன் செத்தான்டா, அது காரணம் நான் இல்லை, இவர்தான், இப்படி சொன்னவர் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த மனுஷன் வருவான். இதனாலதான் அடோல்ஃப் ஹிட்லர் சொல்ல சொல்ல அந்த சிப்பாய்கள் கொடூரமான சேவைகளை செஞ்சாங்க. உறுதியில அவங்க நல்லவங்க லைக்கலாம். ஆனா அந்த அதிகாரத்தை கட்டுப்படுற மனநிலை தான் இப்படி செய்ய வைக்குதுங்கிறத ஒரு ரிசர்ச்சாக அவரு நிரூபிச்சாரு. இது பெரிய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. ஆனா இதை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கும்போது முடிவு ஒன்றா தான் வந்துச்சு. எனவே யதார்த்த பூர்வமாக அறிவியல் ரீதியாக நிரூபிச்சாங்க, அதிகாரம் என்ன செய்யும், ஒரு மனுஷனை யோசிக்க விடாம கட்டுப்படுத்தும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்களா, இப்ப விளங்கிட்டா நடத்தைவாதம்ங்கிறது என்ன, என்ன நடக்குது அப்படின்னு இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு. சரியா? இப்ப நாங்க இதுல நோட்ஸ வாசிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் நாளைக்கு தருவேன். இதுல பாருங்க, நடத்தைவாதத்தை பத்தி சும்மா நோமலா வாசிக்கிறேன், கேளுங்க. ஓகே. நடத்தைவாத அணுகுமுறை. சரியா? கேளுங்க. இதுல நான் டியூட்டர் போடவா? டியூட்டர் கொஞ்சம் இருங்க. டியூட்டர் சரி, நம்ம டியூட்டர் போறது டைம் போகும். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நடத்தைவாத அணுகுமுறை அரசறிவியலில் பயன்படுத்தப்படும் மற்றொரு நவீன அணுகுமுறையாக நடத்தைவாத அணுகுமுறை அல்லது விஞ்ஞான அணுகுமுறை விளங்குகிறது. இதுல என்னண்டா, நான் எக்ஸாம் எழுதுக்குள்ள பொலிட்டிக்கல் பாடம் நடத்தைவாத அணுகுமுறை சாய்ஸ் பண்ணி படிச்சுட்டு போனோம். அங்க போனா விஞ்ஞான அணுகுமுறை கேட்டிருந்தான். அப்ப நிறைய பேர் குழம்பிட்டாங்க. குழம்பி அந்த கேள்வியே எழுதல. நான் என்ன செஞ்சேன், விஞ்ஞான அணுகுமுறைக்கான ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ள நடத்தைவாத நோட்ஸ் எழுதியிருந்தேன். சரியா? ஆனால் எனக்கு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை பிரியாயிருமோ அப்படின்ட்டு. ஆனா ஏதான் வந்துச்சு. எனவே இதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. விஞ்ஞான அணுகுமுறை
அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. நடத்தைவாத அணுகுமுறை மரபு ரீதியான அணுகுமுறைகளைப் போல் அரசியல் நிறுவனங்களையோ அவற்றின் வரலாற்று அபிவிருத்தியையோ ஆராயாமல் அரசியலில் பங்கு கொள்கின்ற தனிப்பட்ட மனிதனினதும் மனித குழுக்களினதும் அரசியல் நடத்தையை விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி ஆராய்வது ஆகும். உங்களுக்கு விளங்கிருக்கு நான் சொன்ன சம்பவங்கள், அதோட பின்னாடியோட இந்த பாருங்க, அழகா புரியும். அதாவது இயற்கை விஞ்ஞானங்களில் பயன்படுத்தப்படும் விஞ்ஞான ரீதியானதும் அனுபவம் சார்ந்ததுமான செயல்முறைகளை அரசறிவியலில் பயன்படுத்தும் போது அரசறிவியல் ஒரு உண்மை விஞ்ஞானமாக மாறும் என கருதப்பட்டது. அதுல சிலவங்க சொன்னாங்க என்னன்னா, நம்ம சயின்ஸ் ரீதியான அணுகுமுறையை பயன்படுத்தினா பொலிட்டிக்கலும் சயின்ஸா மாறிடும் சொன்னாங்க. நான் அது தோல்வி அடைந்தது. முற்று முழுதா சயின்ஸா மாறல, ஒரு அளவுதான் சயின்ஸா மாறுனுச்சு. அதனால இதை நாங்க சமூக விஞ்ஞானம்னு சொல்லுவோம். அரசியல் உண்மை விஞ்ஞானம்னு சொல்ல மாட்டோம், சமூக விஞ்ஞானம்னு சொல்லுவோம். இதை டாலாங்கிறவரு, அவர் பேர் அப்படிதான் நினைக்கிறேன், அந்த ஒரு கட்டுரை எழுதுறாரு. கட்டுரையில என்ன சொல்றாருன்னா, உண்மை நடத்தைவாதம் தோல்வி அடைந்ததுதான், இருந்தாலும் அவர் சொல்றாரு கல்லறை எழுத்து அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அது என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் நடத்தைவாதம் வந்ததுக்கு பிறகு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாறுனுச்சு தானே, நீங்க விஞ்ஞான ரீதி எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சீங்க தானே, அப்ப அது தேவை முடிஞ்ச உடனே அது அழிஞ்சு போயிட்டு. ஏன்டா பொலிட்டிக்கல் பாடங்கிறது சயின்ஸின் நீரோடையில வந்துட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. நடத்தைவாதம்ங்கிறது என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் அது அதுல ஒரு வெற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதிக்கிறாரு. இப்ப பாருங்க, நடத்தைவாத அணுகுமுறையின் வளர்ச்சிக்கு அமெரிக்க அறிஞர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். 1935 அமெரிக்க அரசியல் விஞ்ஞான கழகத்தில் உரையாற்றிய சார்ல்ஸ் இ மெரியம் என்பவர் நடத்தைவாத அணுகுமுறையை பற்றி விளக்கியிருந்தார். சார்ல்ஸ் இ மெரியம் தான் நடத்தைவாத அணுகுமுறை பத்தி பேசுறாரு. ஆனா அதுக்கு முதலே 1920லேயே இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 1920லேயே இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 1935ல தான் என்ன செய்யறாங்க, அமெரிக்க விஞ்ஞான கழகத்துல ஆற்றின ஒரு ஸ்பீச்ல டேவிட் இந்த சார்ல்ஸ் இ மரியம்ங்கிறவர் இதை பத்தி பேசுறாரு. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் நடத்தைவாத அணுகுமுறை பிரபல்யம் அடைந்ததோடு, இந்த டியூட்டை நான் குரூப்ல போட்டிக்கிறேன், தேவண்டா சொல்லுங்க, நான் திரும்ப அனுப்பி விடுறேன். இது ஒரு சார் பொதுவாக எழுதினது. அணுகுமுறை பிரபல்யம் அடைந்ததோடு 1950-60களில் அனைத்தையும் விட முக்கியத்துவப்படுத்தப்பட்ட அணுகுமுறையாக விளங்கியது. ஹால்ட் லாஸ்வெர்த், டேவிட் ட்ரூமன், டேவிட் ஈட்ஸ்மேன், டேவிட் ஏப்டர், ஜி.ஏ. ஆமெண்ட், என்ன ரோபல் டால், நான் சொன்ன டால், அந்த டாலான்னு சொன்ன டாலா இல்ல, அவர் பேர் டால், சரியா? இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, இதை பத்தி பிரதானமாக இதுல பங்காற்றினாங்க. இவ் அணுகுமுறையின் பயன்பாட்டின் பின்னரே அரசறிவியல்ங்கிற பேர் வந்துச்சு, சரியா? பெஸ்டிக்கு அரசியல் தான் சொன்னாங்க கிரேக்க காலத்துல. பிறகு அரசறிவியல்ங்கிற பேர் இதுக்கு பிறகு. இதெல்லாம் எம்சி, இது ஸ்ட்ரக்சருக்கு வரும், கவனம். நடத்தைவாத அணுகுமுறை மனிதனின் அரசியல் நடத்தையையும் அதோடு தொடர்பட்ட காரணிகளையும் ஆராய்வதாகும். நான் சொன்னானே, மனுஷன் அரசியல் நடத்தையை பத்தி தான் ரிசர்ச் பண்ணும். அரசாங்கம் அது எப்படி இருக்கணும் அதெல்லாம் பேச மாட்டுச்சு. அதாவது மனிதன் அரசியல் செயல்முறையில் பங்கேற்றல், அரசியல் தீர்மானங்களை எடுத்தல், தமது அரசியல் நடத்தி பாதிக்கும் கருத்துக்களை கொண்டிருத்தல், தேர்தல் கால நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், இதெல்லாம் பத்தி தரவுகள் எல்லாம் திரட்டி அவங்க பேசுவாங்க. பாருங்க, விஜய் வந்து இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரி இருக்கிறது தானே. ஆனா அதுக்கு முதலே கருத்து கணிப்பீடுலாம் எடுத்தாங்க, ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டாங்க. அதுல மக்கள் எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க. அந்த தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாரு வெற்றி பெறலாம், இதெல்லாம் இதான் நடத்தைவாத அணுகுமுறையால வந்ததுதான் இதெல்லாம். அதே போல கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஆன்சர் எல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் காட்டும் எத்தனை பெர்சன்டேஜ் பாய்ஸ் பண்ணிக்கிறாங்க, கேர்ள்ஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த ஊர்ல இருந்து பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சிஸ்டம் தான். நீங்க ChatGPT உங்களோட இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்லும். இதெல்லாம் இந்த நடத்தைவாத அணுகுமுறையில பயன்படுத்தின டெக்னிக் தான். அரசியலுக்கு இந்த இதெல்லாம் பயன்படுத்தினாங்க, சரியா? இப்ப பாருங்க, அனுரகுமார் வெற்றி பெற்றார். அந்த நைட்ல டிவியில போடுவாங்க, பெர்சன்டேஜ் போடுவாங்க, இத்தனை சதவீதம், இத்தனை சதவீதம், இத்தனை சதவீதம், இந்த முறை இத்தனை சதவீதம் மக்கள் அரசியல் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறாங்க, எத்தனை சதவீதம் ஓட் போடல. இதெல்லாம் இந்த முறை தான், இந்த நடத்தைவாத அணுகுமுறை வந்தது பிறகுதான் இதெல்லாம் பொலிட்டிக்கலுக்குள்ள வந்து அதை கொஞ்சம் ஓரளவு சயின்ஸா மாத்துது. இப்ப உதாரணமாக சில விஷயங்கள் போட்டுக்கிறாங்க. நடத்தைவாத அணுகுமுறை மூல கொள்கைகள் அது என்ன? மெய்ப்பிக்கக்கூடிய ஆய்வு, மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் விடயங்கள், சான்றுகள் மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட அறிவினை உருவாக்குதல். இப்ப பூமி தட்டன்னாங்க, என்ன எவிடன்ஸ்? ஒண்ணுமில்ல. ஆனா பூமி உருண்ட, எவிடன்ஸ் என்ன? எங்கள்ட்ட போட்டோ இருக்குது. இப்படி பொலிட்டிக்கலை நாங்க எவிடன்ஸ் ரீதியா நாங்க பார்க்கணும்.
ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க மெய்ப்பிக்கக்கூடிய ஆய்வுகள். ரெண்டாவது என்னண்டா, ஆய்வாளரின் தனிப்பட்ட ஆய்வாளர் தனிப்பட்ட ரீதியான கருத்துக்கள்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. மாறாக விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இங்க நாங்க படிக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னனே, மதம் மனிதனை மிருகமாக்கும், இது தனிப்பட்ட கருத்து. ஆனா நாங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி உண்மையா மதத்தை பின்பற்றுறவங்களை எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, என்ன நடக்குது ரிசர்ச் பண்ணி பார்த்தா விளங்கும். இல்ல, மனிதன் எப்பயும் என்ன, சில பிழையான மதங்கள், பிழையான கருத்துக்கள் தான் மனுஷனை மிருகமாகும். ஆனா சரியான கொள்கை, கோட்பாடு, தெளிவான அறிவியல் ரீதியான சான்றுகள் இப்படி இருக்கிறது ஒரு காலமும் மனுஷன் என்ன செய்யாது, ஒரு மிருகமாக்காது, மாறாகாது, சிறந்த மனிதனா மாத்து. அப்ப என்ன செய்யறோம், இப்படி சான்றுகள் ரீதியாக இருக்கணும்னு சொல்றாங்க. அதே போல இதுல என்ன செஞ்சாங்க, சமூக அரசியல் தோற்றப்பாடுகள் தொடர்பில் நாம் கட்டியெழுப்பியுள்ள அறிவு மற்றும் முடிவுகள் பெரும்பானங்களின் முடிவுகள் இன்றி இருத்தல். பாருங்க, வாசிக்கக்குள்ள கஷ்டமா இருக்குது, லேசான விஷயம். என்னண்டா, தத்துவார்த்த அணுகுமுறையில் எப்படி பார்ப்போம், அது நல்லதா அறிக்கணும், நீதி அறிக்கணும், இப்படிதான் யோசிப்போம். ஆனா இவங்க சொன்னாங்க அப்படி இல்லை. நீங்க நீதி நியாயம் பார்க்க தேவையில்ல, ஒரு விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா போதும். ஒரு ஸ்கூல்ல சண்டை நடக்குது, இத்தனை பேர் சண்டை பிடிச்சாங்க, இந்த சண்டை காரணம் இது, அதோட நடத்தைவாதிகள் நிப்பாட்டிடுவாங்க. சண்டை நல்லமா கூடாதா, சண்டை இல்லாம என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதனாலதான் இவங்களுக்கு பெரிய ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதனாலதான் பின்னடத்தைவாதத்துல இதை எட் பண்ணி கொண்டாங்க. இல்ல இல்ல, பெருமானம் சார்ந்து நாங்க சிந்திக்கதான் வேணும், எத்திக்ஸும் வேணும், ஒழுக்கமும் வேணும்ட்டு குறவு வந்துட்டாங்க. அடுத்தது அடுத்த பாயிண்ட்ஸ், ஏதேனும் தோற்றப்பாடு, இதான் அந்த புக் பிடிஎஃப், சரியா? ஏதேனும் தோற்றப்பாடு தொடர்பாக ஆராயும் போது அதன் சரி பிழை நன்மை தீமை என்ற தீர்மானங்களை முன்வைக்காது மெய்ப்பிக்கக்கூடிய தரவுகள் சான்றுபடுத்துகளை மையப்படுத்தணும், அதை முற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அடுத்த முறை நான் ஸ்கிரீன்ல போட்டுட்டேன், உங்களுக்கு சொல்றேன். நடத்தைவாத அணுகுமுறை பண்புகள். அரசியல் செயல்முறை மனித நடத்தை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யக்கூடியதாக இருத்தல், இறுதி பெருமதியிட முடியாத ஆய்வாக இருத்தல். அதாவது இந்த ஆய்வுல என்னன்னு சொன்னா, ஒரு வெறுமனை ஊகங்கள் அது இல்லாம ஒரு சரியான முடிவுகள், திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணாலும் அதே முடிவு வரும். இப்படி இருந்துச்சு, சரியானது என அல்லது உண்மையானது என உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் அடிப்படையில் மட்டுமே நாங்க அரசியலை படிக்கணும், எவிடன்ஸோட தான் படிக்கணும். இது இப்படி ஒன்று இப்படித்தான் சொன்னா எவிடன்ஸ் வேணும். அது துறை இடைசார் அணுகுமுறையாக இருத்தல், அதாவது அரசியல் பாடத்தை ஏனைய சமூக விஞ்ஞான பாடங்களை தொடர்படுத்துதல். பாருங்க, அரசியல் பொலிட்டிக்கலுக்குள்ள சயின்ஸ்ல எல்லாம் வருது. அப்ப ஒரு துறை இடைசார் அணுகுமுறையா மாறுது, மற்ற பாடங்களுடைய கூட்டாளியாய் அப்படி போற. சைக்காலஜிக்கல் ரீதியா, சயின்ஸ் ரீதியா, பயாலஜிக்கல் ரீதியா, பிசிக்ஸ் ரீதியா, கெமிஸ்ட்ரி ரீதியா, பொலிட்டிக்கல் எனர்ஜி, ஒரு பல துறையோட எனர்ஜி கொண்டு போற ஒரு இதாக இது காணப்படுது. அப்ப இது ஒரு பண்பு. அடுத்தது புதிய ஆய்வு நுட்பங்களை பயன்படுத்துதல். நான் சொன்னனே, அவதானிக்கிறது, தகவலை திரட்டுற, அதை எனலைஸ் பண்ற, பகுப்பாய்வு செய்யற, இப்படியான புது புது நுட்பங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்தது அதிகம் நடைமுறை வாய்ந்த கோட்பாடுகளை எண்ணக்கருக்களையும் கட்டி எழுப்புறது. நடைமுறைக்கு சாத்தியமானது கொட்டி, இந்த தத்துவவாதத்துல அது இல்லை. ஓகே, இது கட்டாக போகுது,